ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு குறைபாடுகளோ அல்லது அவர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவும் இருக்கும். நாளின் இறுதியில் உங்களுக்கு காலையில் இருந்து வந்த டென்ஷனோ அல்லது காலையில் இந்த வேலை நடக்கல அந்த வேலை நடக்கல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசு வருத்தப்பட்டாலோ அது சாயங்காலம் டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு தூங்க போற நேரத்துல நமக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு ஓகே இந்த மாதிரியான டென்ஷன்லாம் காலையில இருக்கு அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களோட ஆகாரத்தை ஸ்கிப் பண்ணாம, இல்ல இது இப்ப இந்த டென்ஷன்ல எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல, இல்ல மனசு கஷ்டத்துல இப்படி நான் இருக்கேன் அப்படின்லாம் இல்லாமல், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நல்லா உங்க உடம்பையும் பார்த்துக்கிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் அன்னன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷனோ, இல்ல மனக்குறைபாடுகளோ வரத்தான் செய்யும். அதற்காக நம்மளுடைய வாழ்க்கையோ, நம்ம சந்தோஷத்தையோ நம்ம வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய நாளில் விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு சிதறுக்கா போடுங்க காலையிலேயே. நல்ல இந்த நாள் பூரா எந்த விதமான தடங்கலும் இருக்காது. ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு மனசுல நல்ல ஒரு சந்தோஷம் உண்டு. ராசியில குரு பகவானும் 2ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால சின்ன மன கிளேசங்கள் நமக்கு அது குடும்ப விஷயமா இருக்கலாம், அலுவலக விஷயமாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த மன கிளேசங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு இதை நம்ம யார்கிட்டயாவது சொல்லலாம்ப்பா அப்படின்னா கூட நமக்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது. அதனால இன்னைக்கு ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆனா இந்த மன சஞ்சலங்கள் நமக்கு நாள் முழுவதும் தொடர்ந்துட்டே இருந்தா நம்ம வேலைகளையும் செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையிலேயே விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்லுங்க. சந்திரனுக்கு உண்டான உங்களுடைய ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி கோவில்கள்ல பச்சரிசியை தானமாக கொடுக்கலாம். குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் அதுவும் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்மள அறியாம யார்கிட்டயாவது நம்ம கோவப்படுறதோ இல்ல சம்டைம்ஸ் நம்ம யார் மேலேயாவது எரிஞ்சு விழுவோம், நமக்கே தெரியாது. அதனால இந்த சங்கடங்களோ இல்ல மன கஷ்டங்களோ இல்லாமல் இருக்க இன்னைக்கு பச்சரிசி தானம் செய்யறது நல்லது. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் மெடிடேஷன் யோகா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்கள் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளை தொடங்க மகாவிஷ்ணுவின் அருளோடு நாளை தொடங்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் சந்திரன் நம்ம ராசியிலேயே இருக்காரு, அதுவும் செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. பெண்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ், மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய இருக்கும். ஸோ லேடிஸ் எஸ்பெஷலி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லைன்னா பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். சந்திரன் செவ்வாய் நம்மளுடைய ராசியில சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஹெல்த் தான் நமக்கு மெயினா இருக்கும். அதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் நம்ம எச்சரிக்கையுடன் இருக்கலாம். ஆண்கள் அலுவலக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த நாளை சமாளிக்க உங்களுடைய சாமர்த்தியம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் கையாள வேண்டும். வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமை கிருஷ்ணர் ஆலயம் சென்று கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்றது சந்திரனுக்கு நிவர்த்தி ஆகும். கடகராசி அன்பர்கள் ராசியில் புத பகவானும் சந்திரன் நமக்கு புத வீட்லையும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார். அதனால இந்த சந்திரன் பரிவர்த்தனையாக இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அஷ்டமத்தில் சனி இருப்பவர்களுக்கு இந்த புதனும் ராசியில இருக்கிறது, சந்திரன் 12ல இருக்கிறது, கொஞ்சம் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதை ஒத்தி வைப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்கணும். இன்றைய நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மன சஞ்சலங்களோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளோ உங்களிடமிருந்து விலகும். சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாளாகவே இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்திரன் லாபத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மனதிலும் நல்ல ஒரு திருப்தியும் ஆனந்தமும் இருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மகாவிஷ்ணுவின் அனுகிரகத்தோடு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது சிறப்பு.
கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது சுக்கிர பகவானுடன் சேர்ந்திருப்பது, அதுவும் 10ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது, வேலை விஷயத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. வியாபார விஷயமாக ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா அதை ஒத்தி வைப்பது நல்லது. அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளோ அல்லது முக்கிய முடிவுகளையோ தவிர்க்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவின் வழிபாடும் சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நண்பர்களின் உதவி இன்று நமக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே அமைகிறது. இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. என்று விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து அரிசி தானம் செய்வது நல்லது விநாயகருக்கு. விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு விருச்சிக ராசினியர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். காதலர்களுக்குள் சின்ன வாக்குவாதங்களோ கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் இன்றைய நாளில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சின்ன விவகாரத்திலேயும் கூட அலுவலக ரீதியாக சில வாக்குவாதங்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் சில வாக்குவாதங்களோ வரலாம். இன்றைய நாளில் மனம் அமைதிக்கும் இந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் புதனும் இருப்பது தனுசு ராசினியர்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய பலத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்கள் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியும் உண்டு. மகர ராசி நேயர்கள் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள், புதிய வேலை முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் அஷ்டமத்தில் இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கு காலையில் சின்ன மன கஷ்டங்கள் கொடுத்தாலும் இன்று நாள் முழுவதுமே நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய இந்த சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பிரிவினைகள் இன்று குடும்பம் ஒன்று சேர்வதற்கு வழிபிறக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் மற்றும் குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து கும்பராசி அன்பர்களுக்கு மன வேதனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமண விஷயத்தில் யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்களும், காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவடையக்கூடிய நல்ல செய்திகளும் இன்று உண்டு. இன்று உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணு ஆலயத்தில் தரிசனம் செய்து ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பரிவர்த்தனை யோகத்தில் பலன் எவ்வாறு அமையும்? இந்த பரிவர்த்தனை யோகம் பத்தி கேட்டாங்க இல்லையா? இன்னைக்கே பாத்தீங்கன்னா சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையாகத்தான் இருக்கு. பட் புதன் சந்திரன் வீட்டுல அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட் கிடையாது. இப்ப சந்திரன் புதன் வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி தான். ஆனா புதன் சந்திரன் வீட்டுல இருக்கிறது பகை. ஸோ இந்த பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு மனசுல கடகராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்துல யாருக்கு பாதிப்பு வரும்? சந்திரன் மிதுனத்துல இருக்கார், புதன் கடகத்துல இருக்கார். இப்ப இந்த பரிவர்த்தனையில யாருக்கு சாதகம்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகம். யாருக்கு பாதகம்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பாதகம். இப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ்ன்னு சொல்றோம்.
சந்திரன் வீட்ல புதனும், புதன் வீட்ல சந்திரனும் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குரு வந்து சனி வீட்லயும், சனி வந்து குரு வீட்லயும் இருந்தா அது பரிவர்த்தனை யோகா. ஸோ இதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுஸஸ்க்கு பேரு. இதுல அந்த தசா நடக்கிறது இல்லையா? இப்ப வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் திசை நடந்தால், புதன் வந்து இப்போ அவங்களுக்கு அவங்க ஜாதகத்திலயுமே கடகத்துல இருக்கு அப்படின்னா, அது சாதகமானது கிடையாது. ஸோ பரிவர்த்தனை யோகம்ன்ற வார்த்தையை நம்ம சொன்னாலும் கூட, சிலருக்கு அது சாதகமாக அமையாது. அது யார் வீட்ல இருக்கு, பகை வீட்ல இருந்தால் அது நமக்கு பாதகமாகத்தான் அமையும். ஆனா நம்ம சொல்லும் பொழுது, பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு தான் சொல்றோம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த மாதிரியான இந்த ராசி பலன்கள், அதற்கு தகுந்த பரிகாரங்கள் மற்றும் ஒரு நல்ல ஒரு அட்வைஸோட சேர்ந்த ஒரு கொஸ்டினும் கூட. ஸோ இந்த நாள் நல்ல நாளாக அமைய நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.